குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/5/2026 சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை 19ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் காலை 5:57க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று முழுவதும் பிரதமை, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:38 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்ற காலை 11:57 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைப்பதற்கு சாதகமான நாள், பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு சிறந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், சுபகாரிய செயல்களை செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:01 முதல் 6:41 வரை மேஷ லக்னம், 6:42 முதல் 8:35 வரை ரிஷப லக்னம், காலை 8:36 முதல் 10:41 வரை மிதுன லக்னம், 10:42 முதல் மதியம் 12:52 வரை கடக லக்னம், 12:53 முதல் பிற்பகல் 2:58 வரை சிம்ம லக்னம், 2:59 முதல் மாலை 4:58 வரை கன்னி லக்னம், 4:59 முதல் 6:58 வரை துலாம் லக்னம், மாலை 6:59 முதல் இரவு 9:03 வரை விருச்சக லக்னம், 9:04 முதல் 11:15 வரை தனுசு லக்னம், 11:16 முதல் காலை 1:21 வரை மகர லக்னம், 1:22 முதல் காலை 3:15 வரை கும்ப லக்னம், 3:16 முதல் காலை 4:56 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள்தா என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை ஆத்மார்த்தமாக
பாராயணம் செய்து வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன், கர்மகாரகன். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நன்மைக்கும் எல்லா விதமான அமைப்பையும் கொடுக்கக்கூடியவர், தகுந்தபடி திருத்தக்கூடியவர் சனீஸ்வர பகவானே. அவரை வணங்கி இந்த நாள் எல்லா விதமான தானத்தையும் தர்மத்தையும் செய்வோம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்குங்க. பிரபலமானவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். அவங்கள மீட் பண்ற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். யாரும் நமக்கு தெரியாதே, அப்படி யார் நம்மளிடம் பேச வருவாங்கன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ, ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ முக்கியமானவங்க, பிரபலமானவங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாள் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பெரும் புகழையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே உங்களுக்கு இத்தனை நாளா ஒரு கடந்த சில நாட்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன பிரச்சனைகள், மன கவலைகள், 2 பேருமே பேசாம கூட இருப்பீங்க. ஆனா இந்த நாள் பாருங்க, நடந்த சண்டையே என்னன்னு தெரியாம கூடி குழாவக்கூடிய அமைப்பு, மன ஒற்றுமை, மனதுல நிம்மதி, தம்பதியர்களுக்கிடையே புரிதல், ஒருத்தருக்காக ஒருத்தர் மன்னிப்பு கேட்பீங்க. தெரியாம அறியாம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாம். வேலை பார்க்குறவங்களுக்கு ஆபீஸ்ல, உங்களுடைய அலுவலகத்துல எல்லோருக்கிட்டையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. ஒரு படி வளர்ச்சி இருக்கும். இத்தனை நாளா உங்களை அவாய்ட் பண்ணவங்க, உதாசனப்படுத்தினவங்களுக்கு மத்தியில உங்களுடைய பேச்சும், உங்களுடைய செயலும், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அதிகாரிகளால, மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு உண்டாக்குங்க. உத்தியோகத்துல நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றாற் போல நல்ல நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே காம்படிஷன்ல உங்களுக்கு ஃபேவரபிளா நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு, வர்த்தக துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் அந்த வேலையை செய்யல, இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த வேலையை துவக்குறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒரு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனிக்கிழமை தினம் அப்படின்னாலே பொதுவா ஸ்திர நாள், அதாவது நிலையான விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸ்திரமா ஸ்டாண்டர்டா ஒரு வேலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அனுகூலம் தாங்க இன்னைக்கு கிடைக்க போகுது. ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க, தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும், வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் சிறக்குங்க, நம்பிக்கையா இருப்பீங்க. கண்டிப்பா நம்மளால உயர முடியும்னு. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள்லாம் தாராளமா வரும். உதவியே செய்ய மாட்டேன்னு விலகி போனவங்க கூட உங்களுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா அந்த நேரத்துக்கு வந்து கை கொடுப்பாங்க. எதிர்பாராத வகையில பல உதவிகள் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா, உற்சாகமாக இருப்பீங்க. வியாபார வேலைகள் இருக்கிறவங்களுக்கு செல்வம் செல்வாக்குகள்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்த நாள் இருக்கு. வெளி இடங்களிலும் சரி, வீட்லயும் சரி, ஃபேமிலியிலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயுமே உங்களுக்கு நல்ல அனுகூலம், பாக்கியம் இருக்குங்க. எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்களை செய்வீங்க. துணிவே துணைன்னு வெற்றி நடை போடக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள்.
உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கைக்கு பொருளாதாரத்துல ஏற்றங்கள் பிறக்கும். வரவேண்டிய பணம் வரும். சனிக்கிழமை தினம்ங்கிறதுனால பக்கத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய பணம் எந்த விதமான தங்கு தடை இல்லாம தாராளமா கைக்கு வருங்க. எந்த ஒரு பூஜை வழிபாடு பண்ணாலும் சரி, பரிகாரம் செஞ்சாலும் சரி, மன நிறைவோட முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். எதையுமே சந்தேக பார்வையோட பார்க்காதீங்க. பிறரை அதிகமாக நம்பியும் சில முயற்சிகள் எடுக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆழமாக சிந்திக்கணும். மேஷராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட்டால்தான் நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள். பொதுவா சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்லதுங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனிக்கலாம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய உரையும் நன்மை தருங்க. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகளாக சொல்லப்படுவது கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்துல அதிலும் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மன வருத்தங்கள்லாம் நீங்குங்க. நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். வியாபாரம் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கைகூடி வருங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, வெளி இடங்கள்ல உங்களை பத்தி நிறைய பேர் ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுவாங்க. உங்களை மெச்சக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடோ, மனஸ்தாபமோ, மன கஷ்டங்கள் இருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம். புதிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் ஓடும். வீட்டுல நடக்கிற சுப காரிய விசேஷங்களுக்கு முன்கூட்டியே பல திட்டங்களை வகுப்பீங்க. எல்லோரிடத்திலுமே ஆலோசனைகள் கேட்பீங்க. குடும்ப விசேஷங்கள், வைபவம் தொடர்பாக புது புது விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்குங்க. புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே உங்களுடைய ஆட்சிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குங்க. அதே மட்டுமல்ல, அதே நேரத்துல வரவும் இருக்கும், அதே நேரம் செலவும் இருக்கும். எப்படி என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி மனசுல சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதற்குமே அஞ்சாதீர்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார்னு நம்புங்க. புதிய புதிய விஷயங்கள், செயல்பாடுகள்ல உங்களுடைய ஆர்வம் மென்மேலும் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதாகட்டும், வியாபாரம் செய்யறதாகட்டும், இல்லைன்னா புதிய பொருட்கள் வாங்குறதுலயுமே சரி, ரொம்ப நம்பிக்கையா நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். உத்தியோகம், வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. மதிப்பு கூடும். மேல் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் முதல் கீழ்த்தட்டு வரை செய்யக்கூடிய நபர்கள் வரையிலும் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை பத்தி நல்ல மதிப்பு, மரியாதை அதிகமாக இருக்குங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது பிறருக்கு உதவக்கூடிய வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பணிகள்ல மேன்மைகள் உண்டாகும். சமூக சிந்தனை கொண்டவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்பார்த்தபடி முடிவுகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் ரீதியாகவோ, சொத்துக்களினாலோ, குடும்ப உறவுகள், உடன் பிறப்புகள்னாலோ ஏதாவது ஒரு சில வழக்குகள் இருந்துகிட்டு இருந்தா அதுல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உண்மை, நேர்மை, நியாயம், சத்தியம்னு இருக்கக்கூடியவங்க ரிஷபராசி என்பர்கள். கிரகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்திட பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை தினத்துல நவகிரக தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை இரவே நவதானியத்தை வாங்கி ஒரு சிறு முடிச்சுகளாக கட்டி உங்களுடைய தனையலை கீழே, அதாவது நீங்க தூங்கக்கூடிய தலையணை கீழே வச்சு காலையில் எழுந்த உடனே அதை தண்ணீர்ல ஊற போட்டு பசுக்களுக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா
நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீருங்க. இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல முடிவுகள் கைகூடி வருங்க. மனசுல இருந்த எல்லா குழப்பங்களுமே நீங்க போகுது. மன அமைதி கிடைக்குங்க. ஆரோக்கியமா இருப்பீங்க. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். படிப்புல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அகலும். போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாரின் போகணும், வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கணும், ஏதாவது படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும்னு சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். மற்ற சக வியாபாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. சமூகத்துல பிரபலமானவர்கள் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து தீர்ந்து நல்ல அமைதியோட உங்களுடைய குடும்ப நபர்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய அருமையான தெய்வீக அமைப்பு உங்களிடம் வெளிப்படுங்க. நவகிரக தோஷங்கள் அகன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்க இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது படிகாரம் தலையணையில வச்சு அந்த படிகாரம் காலையில் எழுந்த உடனே எடுத்து வெளியே வீசிடுறது நல்லதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், நஷ்டங்கள், தொழில் இருக்கக்கூடிய தீவினைகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே அடங்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரலாம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறது அனுகூலத்தை தருங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தணும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையுங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகையில பிறந்தவங்க, அதாவது 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. தெய்வ அனுகூலம் உண்டு. நினைத்த காரியங்களில் வெற்றி பிறக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மன அமைதி உண்டாக்குங்க. தெய்வீக குணம் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வீட்டுல குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. எப்பவுமே பிள்ளைகளை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய மனம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் இருந்த பிள்ளைகள் திருமணமாகி அவர்களுடைய புகுந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த ஒரு நினைப்போடவே இருப்பீர்கள் மிதுனராசி அன்பர்கள். குழந்தைகளுக்காக எதிர்காலத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படலாம். உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. மனசுல நினைச்ச மாதிரி இந்த நாள் எல்லா காரியத்தையுமே முடிக்க போறீங்க. ஜெயம் கண்டிப்பாக உண்டு. வெற்றி நிச்சயம். இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், அந்த காரியத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். மனசுல பயம் இருக்கக்கூடாது. பயத்தை அகற்றினால் நல்லது. மிதுனராசி அன்பர்கள் பய உணர்வு இல்லாம தைரியமா பெருமாளுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்க. திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதியினுடைய அனுகிரகமும் பத்மாவதி தாயாருடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதனால பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமி பேர்ல பண்ணக்கூடாது. எப்ப கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டால் நல்லது. இறைவன் பெயரில் அர்ச்சிப்பது நல்லதல்ல, சரியானதும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை வளர, வளம் பெற உங்கள் பெயரில் மட்டுமே அர்ச்சனை செய்தால் நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம், டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வுக்கு, வகுப்புக்கு போறீங்க, அடுத்த கிளாஸ்க்கு நீங்க மூவ் ஆகும் பொழுது, நகரும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சுற்றுச்சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதே ரொம்ப அழகா படிச்சு காட்டுவீங்க, படிச்சு முடிப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்குங்க. வெளிநாடு, வெளியூர் தொடர்பாக அல்லது வெளி மாநிலங்கள்ல தங்கி படிக்கிறதுக்காக சில முயற்சிகள் நடக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகத்தை கொடுக்குங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. மன ஆரோக்கியம், திடம் எல்லாமே உண்டு. கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படலாங்க. வித்தியாசமான எண்ணங்கள் வரும். நிர்வாகம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி உண்டாகுங்க. அட்மின்
அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணங்களே செயல்படுத்தக்கூடும். நீங்களே நிர்வாகத்தினுடைய உச்சமா இருப்பீங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். அந்த துறைக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய மேல் அதிகாரிகளாக இருப்பீங்க. கணக்கு சார்ந்த கணிதம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. அலுவலக வேலைகள், வங்கி சம்பந்தமான துறைகள்ல பணிபுரியக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்குங்க. கௌரவமாக இருப்பீங்க. பட்டம் பதவி வந்து சேரும். திருமணம் ஆனவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்குமே ஒரு முன்னோட்டமாக இருப்பீங்க. எல்லாருக்குமே மற்றவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த நாள் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே சிறப்பா நடக்குங்க. மக்களுடைய மனதை கவரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்களே, பொது காரியங்கள்ல பொது விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் வேண்டாம். தேவைக்கு ஏற்றாற்போல் இறைவனுடைய அனுகிரகத்தினால, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால எல்லாமே சாதகமாக நடக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல், அனுசரித்து போகக்கூடிய போக்கு வெளிப்படலாம். கௌரவமாக இருப்பீங்க. சமூகத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்குங்க. கடன்ல இருந்து வெளிவருவீங்க. திருமணத்திற்காக உங்களுடைய சுய சௌபாகியத்திற்காகவோ உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுக்கான பணம் மீண்டும் கைக்கே வந்து சேருங்க. வித்தியாசமான கற்பனை எண்ணங்கள் இருக்கும். வேலை வியாபாரம் கைகூடி வரலாம். புது புது விஷயங்கள்ல நாட்டங்கள் ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிரா பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு, ஒற்றுமை, ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்குங்க. தெய்வ வழிபாட்டின் மூலம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலையில முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய வருகை எண்ணிக்கை அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1-2-3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க. மேன்மை உண்டாகும். தொட்ட காரியங்கள் துலங்குங்க. ராசிக்கான அமைப்புப்படி இன்றைய நாள் ஏறுமுகமாகவே இருக்கிறது. கவலை வேண்டாம், எல்லாம் சரியாகும், இதுவும் கடந்து போகும் என்கிற மனநிலையில் இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களில் பார்க்கும்போது சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று தனியுங்க. வீட்டுல நிம்மதி இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு புதிய புத்தாக்கம் ஏற்படலாம். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். கடந்து வந்த பாதைகளை பற்றி அடிக்கடி நினைத்து மனம் உளைச்சலாகும். அதிலிருந்து விடுபடுவதற்கு இறை மந்திரம், இறை பிரார்த்தனை செய்வது விசேஷத்தை கொடுக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துவது நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் குறைவாகவும் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் ஸ்தானத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். உங்களுடைய குடும்பத்தினுடைய விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். வீடு கட்ட வேண்டும் என்கிற உந்துதல் உங்களுக்கு அதிகமாகலாம். இருக்கக்கூடிய இடத்தை பெரிதுபடுத்துவதோ, விஸ்தாரம் செய்வதோ, வீட்டை அலங்கரிப்பதோ, அழகாக்குவதோ, கட்டுமான பணிகள் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல உயர்ந்த ரக நிலை உண்டாகும். ஹையர் பொசிஷன் கிடைக்கும். கல்வியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு மன நிறைவை தரும். படிப்பில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேற நினைப்பீர்கள். காலேஜ் தொடர்பான அட்மிஷன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எண்ணிய படி உங்களுடைய படிப்பு நல்ல விதமாக பயணிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் உண்டாக்கும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். பிறருக்காக, பெருமைக்காக எந்த விஷயத்திற்காகவும் செலவுகள் செய்ய வேண்டாம். சிக்கனமாக இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதை உணர்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிறைவு, நிம்மதி பெறுவீர்கள். கௌரவமாக இருப்பீர்கள். பணம் சம்பாத்தியம் கைகூடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தொழில் வளர்ச்சி அடையும்.
தெய்வீக அனுகூலத்தை பெறுகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, இறை வழிபாடு உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அநேக கோட்டி கோட்டி லாபத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், விவசாயம் சம்பந்தமான வேலையில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புது புது விஷயங்களை மேன்மை பெற செய்வீர்கள். விவசாயம் சார்ந்த பொருட்கள், ஈடுபொருட்கள், அதாவது உரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், பயிர் சம்பந்தமான விற்பனை துறைகளில் இருப்பவர்கள், மருந்து தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நல்ல லாபம் கிடைக்கும். கால்நடை தொடர்பான வளர்ப்பில் லாபம் ஏற்படும். பால் வளம் நல்ல விதமாக அமையுங்க. சொகுசான பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தேக பலம் கூடும். தெய்வீக அனுகூலத்தினால் அடுத்தடுத்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். நல்ல மன ஒற்றுமை, பாசம் அதிகரிக்கும். நெருக்கமாக இருப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகள் மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் தொழிலிலும் பெரியவர்களுடைய கருத்துக்கள் மன நிறைவையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த நாள் ஆத்ம சந்தோஷமும் திருப்தி நிறைந்த நாளாக அமைய போகுது. மன சந்தோஷம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள், குழப்பங்கள் விலக்கும், நிவர்த்தியாக்கும். மன ஓட்டம் சீராகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். தான தர்மங்கள் செய்து வர நன்மைகள் பிறக்கும். இந்த நாளில் இயல் தானம் செய்வது நல்ல விசேஷத்தை கொடுக்கும். எல்லோருடைய ஆதரவு பிறக்கும். ஒற்றுமை உண்டாக்கும். ஆயிலும் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வளர்ச்சிக்கு இடம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கும். கைமேல் பலன் உண்டாக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது புதிய லட்சியங்கள் நிர்ணயம் செய்வீங்க. எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சு நீங்க மிகச்சரியாக கட்டமிட்டு திட்டமிட்டு செய்றீங்களோ அந்த வேலைகள் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் தெய்வத்தினுடைய அருளால நடக்குதுன்னு நம்புவீங்க. புதிய லட்சியங்கள் கைகூடி வரும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். திருப்திகரமாக இந்த நாள் அமையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சரணாகதி அடைந்து நீங்கள் செயல்பட்டால் மென்மேலும் வாழ்க்கை உங்களுடைய நிலைப்பாடு படி உயர்ந்து கொண்டே வரும். லட்சியத்தை அடைவீர்கள். தெய்வ சம்பத்துகள் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய எண்ணத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை அழகாகவே மலரும். தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வல்ல ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால் தொடங்கினால் எல்லா காரியங்களும் ஸ்ரத்தையாக நடக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீடு மனை சார்ந்த செயல்களில் உத்வேகம் பிறக்கும். வருமானம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். கல்வி சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாக்கும். உறவினர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை கொடுக்குங்க. மற்றவர்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிகமாக யாரையும் நம்பி செயல்படாதீர்கள். அதிலும் உறவுக்காரர்கள் மத்தியில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு சில நபர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் கடவுள் போல வந்து துணை இருப்பார்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் பிறக்கும். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். சுப காரியங்களில் முன்னின்று நடத்துவீர்கள். சுப விசேஷங்கள் திருப்திகரமாக அமையும். திருமணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விசேஷங்கள், வீடு மனை வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விசேஷங்கள், வைபவங்கள் திருப்திகரமாக நடக்குங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உண்டாகும். ஆரோக்கியம் நிறைந்திருக்கும். மன நிறைவை பெறுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாங்க. உங்களுடைய வியாபாரம் களை கட்டும். தொழில் முன்னேற்றம் அடையும். இயந்திரம் தொடர்பான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே,
பூர்வீக சொத்துக்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாங்க. தெய்வ அனுகூலத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்துவீர்கள். கோவில் வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் கொடுக்குங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று உங்கள் வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மேம்படுங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக அமையும். செய்தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதாயம் உண்டாகும். கைக்கு பணம் கிடைக்கும். வியாபாரம் நடக்கும். செய்தொழிலில் வெற்றி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். வாழ்க்கை முறை நல்ல விதமாக பயணிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வேலைகளில் இருந்துட்டு வரக்கூடிய மற்றவங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அகல போகுதுங்க. போட்டி பொறாமைகள் குறையும். உங்களை பத்தி தவறான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தவங்க விலகி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய செயலுக்கு எதிராக இருந்தவங்க, எதிர்வினை செய்தவர்கள் விலக்கி போக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. நவகிரக வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை தினமே நவதானியம் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு நவதானியம் ஒரு பொட்டலமாக மடித்து அதை தலையணை கீழ் வைத்து சனிக்கிழமை காலை விடிந்ததுமே காலை எழுந்து அதனை தண்ணீரில் போட்டு பசுவிற்கு தானமாக கொடுத்தால் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் அற்றுப்போக்குங்க. அதே மாதிரி மன நிம்மதி நிறைவு பெற படுக்கும் பொழுது ஒரு சிறு துண்டு பரிகாரம், அதாவது இது நீங்க பரிகாரமாகவும் செய்யலாம். படிகாரம் கையில எடுத்து அதை ஒரு சிறிய துண்டு பேப்பர்ல மடித்து தலையணை கீழ் வைத்து காலை எழுந்ததும் அதனை தெருவில் வீசிவிட்டால் உங்களுடைய கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி அன்பர்கள், வாக்குவன்மை மூலம் நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. அலுவலக காரியங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் இடம் கிடைக்கும். உங்களை கேட்டு மேல் அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நல்ல மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா சிறப்பா நடக்குங்க. வேண்டிய விஷயங்களை விரும்பி செய்வீங்க. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்காலம் சம்பந்தமான முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசர கதியில் எதையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாக இருக்கணுங்க. சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். குடும்ப உறுப்பினர்களிடத்திலிருந்து வந்த வேறுபாடுகள் மறையுங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். வீட்டை பராமரிப்பீங்க. அழகு செய்வீங்க. கலை சம்பந்தமான பொருட்களை வாங்குவீங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வேலைகள் கைகூடி வரும். திடகாத்திரமான நாளாக இருக்கும். ஸ்திரமான நாளாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி மாதாந்திர சீட்டு கட்டுறதுக்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்தால் இந்த சுவாதி நட்சத்திர நாள்ல எல்லா விதமான நன்மைகளும் கைகூடி வருங்க. விசாக நட்சத்திரம் காலை பொழுதுல இருந்து இருக்கு. ஆகவே நீங்கள் சனிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்ல அனுகூலத்தையும் மேன்மையையும் கொடுக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் மிருதிம் நமாமியகம் என்று வழிபட்டால் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் சித்திக்கோங்க. ஓ மகாதேவியை வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். இருந்தாலும் விவேகமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ பிறரிடத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பெற உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியம் காப்பது நல்லது. எந்த காரியம் செய்து முடிக்கும் வரையில் பிறரிடத்தில் வெளிப்படுத்தாமல் இருந்தாலே காரியம் ஜெயமாக நடக்கும்.
ராசிக்கான அமைப்புப்படி தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாகுங்க. உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும். பொறுமை நிதானமே உங்களுக்கு தெய்வீக குணத்தையும் தெய்வ அனுகூலத்தையும் கொடுக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் புதன் பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரையை பயன்படுத்துறது நல்லது. சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மென்மை கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து கவனித்து இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்குங்க. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு இருப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அமைப்பு படி கோச்சாரத்தின் படி பலன்களை பார்க்கலாங்க. மனசுல நல்ல லட்சியங்கள் பிறக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அது எந்த விஷயமா உங்களுடைய தொழில் சார்ந்ததா இருக்கலாம். வேலையில நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, உத்தியோகத்துல தலைமை அதிகாரிகளால மூத்த அதிகாரிகளால பாராட்டும்படியாக உங்களுடைய செயல் திட்டங்களை ரொம்ப சரியா வகுப்பீங்க. எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யற மாதிரி ரொம்ப அழகா திட்டமிடுவீங்க. உங்களுடைய சூப்பர் பிளான் பவர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பெயரையும் அனுகூலத்தை கொடுக்குங்க. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீங்க. மற்றவங்களால தொட முடியாத எவரெஸ்ட் உயரத்தை நீங்கள் மிக எளிதாக தொடக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் தகுந்த பரிசு கிடைக்குங்க. கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவர்களை பற்றி புரிந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிப்பீங்க. உங்களுடைய ராசியில சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. எப்பவுமே இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய வேலை பத்தியோ தொழில் பத்தி தான் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலும் பிசினஸ் பண்றவங்க வியாபார ரீதியாக சில நுணுக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. மக்களுடைய வருகை அதிகரிக்கணும். பழைய வாடிக்கையாளர்கள் புது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப சரியா நியாயமா பண்றதுலதான் உங்களுக்கு மன விருப்பமே இருக்கும். அதே மாதிரி தாங்க சனிக்கிழமை தினம்ங்கிறதுனால ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய கிரகம். எதையுமே நேர்மையாக நியாயமாக சிந்திச்சு சில நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. நியாயக்கார் என்றால் அது துலாம் ராசி அன்பர்கள், லிப்ரா. ஆகவே வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சில நேரம் அலைச்சல்கள் இருந்தாலும் சில நேரம் அது நல்ல விதமாக நடக்குங்க. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாம நினைச்ச வேலையிலேயே ஸ்திரமா இருப்பீங்க. அந்த காரியத்தை முடிக்கும் வரையில பின்வாங்க மாட்டீங்க. முன்னோக்கி நகரத்தான் பார்ப்பீங்களே தவிர எடுத்த காலம் எடுத்து வைக்க மாட்டீங்க. துலாம் ராசி அன்பர்களை முன்னோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கும், பின்னோக்கி இருக்காது. விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க, கோச்சரா வேலை பார்க்குறவங்க, இல்லைன்னா விளையாட்டு அகாடமியில வேலை செய்யறவங்க, இல்லைன்னா போட்டி காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஆர்வம் இருக்கும். மிகச்சரியாக விளையாடி கோப்பையை வெல்லணும், ஜெயிக்கணும், பரிசு வாங்கணும்னு நிறைய உந்துதல் சக்தி உங்களுக்கு நீங்களே நிறைய உந்துதல் சக்தியோட இருப்பீங்க. தற்பெருமை சம்பந்தமான சிந்தனைகளை குறைச்சிக்கிறது நல்லது. நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் சரி, அத மத்தவங்க கிட்ட போய் பெருமையாக பேசாதீங்க. தற்பெருமை குணத்தை குறைத்து கொள்வது நல்லது. குணநலன்கள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். மனதில் அமைதி வேண்டும். மன நிறைவு பெற, சந்தோஷம் உண்டாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சில நேரம் கைக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக கூட வரும், ஆனால் கிடைக்கும். வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. சிக்கனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கமே.
செய்யும் தொழிலில் தெய்வம் போல மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். செய்யும் தொழிலே தெய்வத்திற்கு மேலாக மதிப்பு கொடுப்பதால் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப நலன் உண்டாகும், மேன்மையாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் சந்தோஷம் உற்சாகம் அதிகரிக்குங்க. வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டாகும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் தனவரவு மிகுந்த நாளாக இருக்கிறது. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் குதூகலமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையும் நன்மை தர். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு லட்சியங்கள் பிறக்குங்க. எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க. அலுவலக காரியங்களில் வெற்றி உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க. நீங்க யார் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணி காட்டுவீங்க. கோபத்தை தவிர்த்து சாந்தம் மன அமைதியோடு செயல்பட்டால் இன்னும் நல்ல வளர்ச்சிக்கு உங்களால் எட்ட முடியும். சமூக சிந்தனைகள் உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாங்க. நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: உத்தியோகத்துல அலுவலகம் சம்பந்தமான வேலைகளை தெரிஞ்சு புரிஞ்சு செய்யறது நல்லது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல, முக்தி ஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அவர் உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யஸ்தானாதிபதி. ஆக அவர் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள், மன உளைச்சல், வீண் கவலைகள் இதெல்லாம் வர்றது சகஜம். உங்களுடைய குணநலன்கள்ல நிறைய மாற்றம் இருக்கும். மாத்தி மாத்தி பண்ணுவீங்க. கரெக்டா செய்யறவங்க தான், எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் கிரக அமைப்புகள் மாறுபடும் பொழுது உங்களுடைய நடவடிக்கையும் மாறும் தானே. இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா யார்கிட்டையும் எந்த விதமான விமர்சனங்கள் வராது. நேத்து நல்லா தானே பண்ணீங்க, இன்னைக்கு ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்பாங்க ஆபீஸ்ல. இது உங்களுக்கான சூழ்நிலைகள். சந்திர பகவான் மறையும் பொழுது ஒரு ஜாதகருக்கு 4, 8, 6, 12ஆம் இடங்கள்ல மறையும் பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கும். எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலோ, நல்ல அறிவாளி புத்திசாலியா இருந்தாலோ அவங்களையும் கொஞ்சம் ஆட்டம் காட்டதான் செய்யும். ஆக சந்திர பகவானை வணங்குங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. பால் சாதத்தை இரவு நேரங்கள்ல சாப்பிடுங்க. பகல் சாப்பிடக்கூடாது. பகல்ல தயிர் சாதம் சாப்பிடலாம், நைட்ல தயிர் சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே பகல்ல பால் சாதம் சாப்பிடக்கூடாது. இரவுல மட்டும்தான் பால் சாப்பிடணும். இரவுல சந்திரன் அப்படிங்கறதா பாலுக்கு அதிபதி. அதே மாதிரி நிறைய தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகாது, மனக்குழப்பம் ஏற்படாது. சந்திர பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம். இல்லைன்னா இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை கூட சொன்னீங்கன்னா மனசுல அமைதி இருக்குங்க, நிம்மதி வரும். பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோத்யாத் என்பது தாங்க இதனுடைய காயத்ரி ஸ்லோகம். சந்திர பகவானுக்குரியது. வியாபார வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் உண்டுங்க. நட்டம்லாம் ஏற்படாது. நேற்று நடந்த வியாபாரத்தை விட இன்னைக்கு அதிகமா உயர்த்தணும், நல்ல தூக்கலா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். பொதுவா விருச்சிகராசி என்பர்கள் சுறுசுறுப்பானவங்க, நல்ல குடும்பத்துக்கே தூணாக இருக்கக்கூடியவங்க, எல்லாரையும் கட்டி காக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவங்க, உழைப்பாளிங்க. ஆனா இந்த நாள் நீங்களே சோர்வா போய் உக்காந்துருவீங்க. நம்மளால முடியலப்பா சாமின்னு போய் உக்காந்துருவீங்க. எல்லாருமே உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. நல்ல ஆக்டிவா இருக்கிறவர் ஏன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா சந்திர பகவான் மறையும் பொழுது இதெல்லாம் நடக்குங்க. சகஜம், இயல்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வேலைகள்ல மட்டும் கவனமா இருங்க. மத்ததா இறைவனுடைய பாதத்துல ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை கவனிங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வேறொரு தீர்வுகள் கிடைக்கும்.
பணம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, வட்டி அதிகமாயிட்டே இருக்கும், அசல் வராது, வட்டி தான் அதிகமாகும். அசல் ஏதாவது சேருமானா சேராது, வட்டி தான் சேர்ந்துட்டு இருக்கும். இப்படி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சனிக்கிழமை தினத்துல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி, தூபதீப ஆராதனைகள் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ சாற்றி விளக்கேற்றி வழிபட சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். துளசி மாதாவை சேர்த்து வணங்கினால் நன்மைகள் உண்டு. நிறைய உலக அனுபவங்கள்லாம் கிடைக்குங்க. இதனால மனசுல மாற்றம் வரும். இதுவும் கடந்து போகும்னு இருங்க. பிரச்சனைகளை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. விருச்சிகராசி அன்பர்களை, மற்றவங்களுக்கு தான் நீங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க, உங்களையும் நீங்களே சரிப்படுத்திக்குவீங்க. இருந்தாலும் உங்களுக்கே ஒரு சங்கடம் வரும் பொழுது நீங்க தான் மன அமைதியோட அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கணும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டோட இருக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வரலாம், சிறிய அளவுல. ஆகவே சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு, கிரக பொசிஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அமைதி ஆயிடுவீங்க. யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்டோ விதண்டாவாதமோ வீண் விவாதங்கள்லாம் இருக்காது. தேவையில்லாம பேச மாட்டீங்க, சைலண்டா இருங்க, அதுதான் நல்லது. வருமானம் வரது கண்டிப்பா வரும். ஃபேமிலி ஓரளவுக்கு ரன் ஆகும். வெளி இடங்கள்ல அதிகமா யார்கிட்டையும் பேசி வாய் கொடுத்து ரொம்ப மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பக்குவமா இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க உங்களுடைய ராசிக்கு மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட அதிசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க. கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வியாபாரம் செழிக்கும், தொழில் கைகூடி வரும், வருமானம் உயரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வழக்கு ரீதியாக இருந்தா தீர்வுகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. உங்களுடைய மன சங்கடங்கள் அகன்று நிம்மதி பிறக்குங்க. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள்லாம் ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள்ல புதிய திருப்பம் வரும். மனசுல மாற்றம் உண்டாகும். புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுமே விலகி தெளிவுகள் பிறக்குங்க. நல்ல சிந்தனை இருக்கும். பழைய கஷ்டங்களை மறந்து ஒரு புது குழந்தையாக புதியதாக அவதரித்தது போல மனசு இருக்கும். நேற்று பிரச்சனை நேற்றோட ஓடிவிட்டதுன்னு நினைங்க. இன்னைக்கு இந்த நாள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு நல்ல திடகாத்திரத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வ பலத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக பிறக்க போகுது. எதற்குமே நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த நாள் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவீங்க. யாருக்கு என்னென்ன செய்யணும் நல்ல மனசோட நினைக்கிறீங்க இல்லையா, அந்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகுங்க. வேலை வியாபாரங்கள் நடக்கும். தொழில முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டாளிகளோட பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். சமூகத்துல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்குங்க. தெய்வ அனுகூலம் பெற வேண்டி வழிபாடு மட்டும் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களே, பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு பண்றது நல்லது. தெய்வத்தை எப்பொழுதுமே விடாது கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை தானாக உயருங்க. உரு ஏற திரு ஏறும் அப்படின்வாங்க. ஆக தெய்வத்தினுடைய திருநாமத்தை அதிக எண்ணிக்கையில சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயர்ந்து நல்ல நிலைக்கு வருங்க. ஹிமாலய வெற்றியை பெறப்போகிறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, குழந்தைகளால அனுகூலம் உண்டாக்கும். சுபகாரிய முயற்சிகள் நடக்குங்க. சொந்தமா வீடு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலாமான்னு பிளான் பண்ணுவீங்க. வாஸ்து முறைப்படி வீடு கிடைக்குமான்னு தேடுவீங்க. இல்லைன்னா வேலையில உத்தியோகத்துல மாற்றத்தை விரும்புவீங்க. உங்க துணைவர் வெளி இடங்கள்ல வெளியூர்களையோ டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வெளி இடங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சிகள் நடக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த கர்ம வினைகளும் நீங்கி வாழ்க்கையில ஒரு படி முன்னேறிவிடுவீங்க. இத உண்மையா நம்புங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் எழுந்துக்கும், உயரும். ஏன்னா உங்களுடைய ராசி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தினங்கள் மற்ற பொழுதுகள் மட்டுமில்ல, தினம்தோறுமே சூரிய பகவான வணங்கி வருவது நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்ப பலமா இருக்கும்.
பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க. எதையுமே ரசிப்பீங்க. கற்பனை திறன் அதிகமாகும். கற்பனை சார்ந்த பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ரசனை தன்மையில கூட மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள், வெளியூர்கள்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உங்களுக்கு உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்து ஆதரவு வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மூத்த அதிகாரிகள் கை கொடுப்பாங்க, துணை இருப்பாங்க. அலுவலக காரியங்கள் மற்றவங்க சொல்லாமையே நீங்க செய்து முடிப்பீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஞானம், கல்வி, கலை, அறிவு, ஞானம், ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவதோடு மட்டுமல்ல, 16 செல்வங்கள்னு சொல்லக்கூடிய புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்லூழ், நுகர்ச்சி, இறையறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் வெற்றி என்று சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்கள் 16ஐயும் பெற்று பெருவாழ்வு வாழ தெய்வ கடாட்சம் கிடைத்திட தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் வழிபாடு செய்வது விசேஷத்தை கொடுக்கும். வெளியூர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் முகாந்திரமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இடம் உண்டு. புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளியிட மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்ப சூழ்நிலைகளும் சாதகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க. மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இந்த நாள் நிச்சயமாக உண்டு. வீட்டை பராமரிப்பீர்கள். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். வேலை வாய்ப்பு உயரும். வருமானம் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே மேலோட்டமாக மட்டுமல்ல, மேன்மை நிறைந்ததாக சாதிக்கக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும் அற்புதமான நாள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நன்மையாகவே நடக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்குங்க. தைரியமா இருப்பீங்க. 4 பாத நட்சத்திர இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் 4 பாதக்காரர்களும் மனதில் திடம், ஆரோக்கியம், நல்ல தன்மை வெளிப்படும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட் கிடைக்குங்க. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலையில வாய்ப்புகள் அதிகரிக்கும். அலுவலக காரியங்கள் கைகூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும். மன ஒற்றுமை உண்டாக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் அமையும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: தனம், பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வேலை பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். சில நேரம் பணம் செலவாகலாம். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு. எதிரிகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். வழக்குகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கடனுக்காக பணத்தை தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இருக்கும்: கடன், நோய், எதிரி. ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். இந்த பாதிப்புகள்ல இருந்து வெளிவருவதற்கு வழி என்னன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டுல வைத்தீஸ்வர அஷ்டகம்னு அந்த பாட்டை நீங்க கேளுங்க. நோய் நிவாரணம் ஆகிறதுக்கான பிரத்யேக மந்திரம். அதே போல மந்திரமாவது நீரு என்று சொல்லி தேவார திருப்பதிக பாடல்கள். உடல் நலம் அதிகரிக்க, நோய்கள் நீங்க திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது திருநீரே என்று வழிபடுங்கள். 10 பாடல்கள் அடங்கியது பதிகம். இந்த மந்திரமாவது நீரை கையில் விபூதி வைத்து கொண்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சிறு துளி விபூதி அதில் போட்டு கையை மூடிக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து இந்த மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவார பதிகத்தை பாராயணம் செய்துவிட்டு இறைவனை வேண்டி இந்த தண்ணீரை அருந்தினால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல உபாதிகளும் நீங்கி நன்மைகள் பிறக்கும். சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால்
பார்வதி பரமேஸ்வரருடைய அருளினால் நடக்கும். ஆக நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் மகர ராசி அன்பர்களே. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க, ஒத்துழைப்பு கிடைக்கும். பணத்தை சேர்க்கறதுக்கு நிறைய பிரயாசம் இருக்கும். பணத்தை சேர்க்கறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க, எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒற்றுமை இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. குதூகலம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாம். நிறைய அனுபவங்கள் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் ஆலோசனைகள் கிடைக்கும். அது உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரங்க. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பின்புலமாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை தட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்காக நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய சாதிக்கக்கூடிய திறனுக்கு ஏத்த மாதிரி எல்லோருடைய ஆதரவுமே இருக்குங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களை எதிர்பார்த்தபடி நல்ல முடிவுகள் கிடைக்கும். எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மகர ராசி அன்பர்கள் தேக பலம், தெய்வ பலம் கூட இறை வழிபாடு செய்யணும். பெருமாளுடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி தாயை வழிபட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில, உங்க பிசினஸ்ல, உங்க தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்மறை சக்திகள் நீங்கி நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்துல தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. குழந்தைகளால மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. தேவைகள் அதிகமாக இருக்கும். தேவையை சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். யார்கிட்ட எதை கேட்கலாம், எந்த சூழ்நிலையில கேட்டா பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழறதுக்கு முடிவு பண்ணுங்க. அதுதான் நல்லது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த நாளை நகர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய இமாலய வெற்றி, பெரிய சாகசம், பெரிய சாதனைன்னு எடுத்துக்கலாங்க. மகர ராசி அன்பர்கள் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லா இருங்க. யாருடைய விஷயங்களையும் அதிகம் தலையிட வேண்டாம். செய்யக்கூடிய வேலை வியாபாரங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய வேலைக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: உத்திராட நட்சத்திரத்துல அதிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கவனமா இருக்கணுங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல நிதானம் வேணும். கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படாதீங்க. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். கைக்கு பணம் வரும். வியாபாரம் நடக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். குதூகலம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாங்க. கவனமாக இருங்க. எதையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. இறை வழிபாடு மிக மிக முக்கியம். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்குள்ள இது நாள் வரையில் இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம், வீண் மன சங்கடங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆக்க போகுது. கருத்து வேறுபாடுகள் இல்லாம சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்க. வேற்றுமை என்பது இருக்காது. ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதமான நன்னாள். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குது. கும்பராசி அன்பர்களுக்கு வேண்டிய வரங்கள் அளிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிம்மதி பிறக்குங்க. மறைமுகமான எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். எதிர்வினைகள் நீங்கும். இறை வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியத்தை தரும். இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களை காக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ பலம் அதிகரிக்கும். தேக பலம் கூடும். நல்ல சிந்தனை உருவாகும். வியாபாரம் தலை கட்டும். தொழில நல்ல வளர்ச்சி, மேன்மையான அபிவிருத்தி உண்டாகும். அக்ஷய பாத்திரமாக உங்களுக்கு கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. தெய்வ சகாயம் உண்டு. மனதில் நிம்மதி, உடல் ஆரோக்கியம், தேக பலம், தெய்வ பலம் கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. தேவைகள் பூர்த்தியாக்கும். மன நிறைவை பெறுவீர்கள். இந்த நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு
வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள். இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து பயணங்கள் கைகூடி வரும். என்ன வேலைக்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடியான பிரச்சனைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். கைக்கு பணம் வந்து சேருவதால் உங்களுடைய திட்டங்கள் யாவும் கைகூடி வரும். கனவுகள் நனவாக்கும். சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொழிலில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. கூட்டாளி தொழில் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். சுய தொழிலும் மேன்மையை தரும். கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வேலைகள் கை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அலுவலகங்கள் மற்ற ஊழியர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக உங்களுடைய சுய தொழில் நிச்சயம் கைகூடி வரும். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதியும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என்பதால் நேர்மையாகவும் நியாயமாகவும் சம்பாதிக்க நினைப்பீர்கள். கர்ம காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குவதால் தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதிகரிக்குங்க. பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி உங்கள் வயதிற்கு ஏற்ற தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அநேக கோட்டி கோட்டி லாபங்கள் இந்த நாள் கிடைக்கும். குடும்பம் சேம லாபத்தோடு உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு வரும். அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவானுடைய ஓரை, செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீரங்க, நன்மைகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி ராகு பகவான். அவரை வணங்குனீங்கன்னா பிரமாண்டமான வாழ்க்கை அமையுங்க. இந்த நாள் தாமதங்கள் நீங்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை விறுவிறுப்படையும், சுறுசுறுப்பாக இருக்கும். பல நன்மைகள் வந்து சேரும். பாக்கியவான்களாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவு, ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. பிளான் பண்ணுவீங்க, ஒண்ணு செய்யணும்னு நினைப்பீங்க, அது வேற வேலைகள் இருக்கும். நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். எதுக்காக இப்படி நடக்குதுன்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள். மனசு கூட ஒரு நிலையா இருக்காதுங்க. மன அமைதி வேண்டி வழிபாடு செய்யுங்க. சந்திர பகவான வணங்குங்க. அவர்தான் காரகத்துவம் பெறுகிறார் மனதிற்கு. நிறைய தண்ணி குடிக்கணும். சந்திராஷ்டம நாள்ல செய்ய வேண்டிய ஒரே வேலை அமைதியா இருக்கிறது மட்டும்தான். புது வேலைகள் எதையும் தொடங்கக்கூடாது. பழைய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் இருங்க. புதுசா செய்யறன்னு எங்கேயும் மாட்டிக்காதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பணம், பொன், பொருள், ஆபரண சம்பந்தமான விஷயங்கள்ல எண்ணம் இருக்கும். உறவுக்காரர்களால செலவுகள் வரலாங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எப்பயுமே பேக்கெட்டை பத்திரப்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ மற்ற நபர்களால, தூரத்து இடத்துல இருந்து கூட சொந்தங்கள் வரும். அவங்களுக்கெல்லாம் நீங்க செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மூத்த அதிகாரிகளால மனசுல குழப்பங்கள் உண்டாகும். திடீர் பொறுப்புகளால மனசுல சோர்வுகள் இருக்கும். வேலை முடிஞ்சது கிளம்பலாம்னு நினைப்பீங்க, உங்களுக்கு அதிக பொறுப்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. தலைமை அதிகாரிகளால சில சங்கடங்கள் வரலாம். யாரிடத்துல எதை செஞ்சா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமான செயல்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதிகம் பேச வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரமா இருங்க. யாருக்கிட்டையும் அதிகமாக பேசி உங்களுடைய தற்பெருமையை வெளிப்படுத்தாதீங்க.
நீங்க அமைதியா இருக்க வேண்டிய நாள், சிக்கனமாக இருக்கணும், வீண் செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தீபங்கள் ஏற்றுங்க, உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறது நல்லது. நீர் வாங்கி கொடுக்கலாம், மோர் வாங்கி கொடுக்கலாம், குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்கலாங்க. இந்த வெயில் கோடை காலம்ங்கிறதுனால முடியாதவங்களுக்கு கூட அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம். வியாபார வேலைகள்ல சில மந்தமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எப்பயும் சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆனா அது வேலை நடக்காது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன அமைதியற்ற, மன தெளிவற்ற நிலை ஏற்படும். இந்த குழப்பமான சூழ்நிலையில வியாபாரத்தையும் கவனிக்க முடியாது, தொழிலையும் கவனம் செலுத்த முடியாது. கூட்டு தொழில் செய்யறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. யாராவது ஒருவர் உங்களை தசை திருப்பலாம், ஆலோசனை அட்வைஸ் பண்றேன்னுட்டு உங்களை மாத்தலாம். ஆக எதற்காகவும் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. அதிக பணம் முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. அமைதியும் நிதானமாக இருக்க வேண்டிய அற்புதமான நாள். உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமா இருங்க. வெளியிடங்கள்ல போய் சாப்பிடாதீங்க. அதிக தண்ணீர் குடிங்க, அதுதான் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட அதிகமா உங்களுடைய விஷயத்தை, சொந்த விவகாரங்களை பத்தி பேச வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மைகள் இருக்கும். தெளிவு என்பது மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 7. அதிருஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, 4ஆம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு சலசலப்புகள்லாம் கொஞ்சம் மறையும், குறையுங்க. மன நிறைவு பெற, வியாபாரம் சிறக்க தெய்வ வழிபாடு முக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கன்ஃபியூஷனா இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்க முடியாது, நிறைய மாற்றங்கள் வரும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளுங்க. நவகிரக வழிபாடு பண்ணுங்க, கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க, பெருமாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகுங்க, நன்மைகள் பிறக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்களே, இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.